ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராசியின் ரகசியங்கள். இதன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு பேட்ச் இது 9th பேட்ச். ஆல்ரெடி 8 வகுப்புகள் முடிஞ்சிருச்சு. இது 9வது பேட்சில் ஆரம்பிக்கிற உயர்நிலை ஜோதிடம். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். சண்டே கிளாஸ் இருக்கும். 6 மாதம் கோர்ஸ். ராசியின் ரகசியம். நம்ம ஜாதகத்தில் லக்னத்திற்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவத்தை நிறைய பேர் ராசி கொடுக்கறதே கிடையாது. என்ன லக்னம், அங்கேருந்து என்ன தோஷம் வருது, அங்கேருந்து என்ன திசை நடக்குது, அந்த திசை நடத்துகிறவன் அந்த வீட்டுக்கு எத்தனாம் வீட்டுக்கு அதிபதி, இப்படியே தான் பலன்கள் போயிட்டு இருக்கும். லக்னத்துக்கு இணையாக சில நிலைகளில் லக்னத்தையே மிஞ்சும் அளவுக்கு ராசியும் செயல்படுங்கிறத மறந்துடக்கூடாது. பொதுவாக மனித வாழ்க்கையை 2ஆக பிரித்து அதில் ஒரு பாதி லக்னத்திற்கும் மறுபாதி ராசிக்கும் அப்படின்னு பிரித்து கொடுத்துடலாம். ஆனால் சில நிலைகளில் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலகீனப்பட்ட நிலையில், லக்னம் பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையில் ராசியே பொறுப்பெடுத்து எல்லா வேலையும் செய்யும். ராசி துணை ஜனாதிபதி மாதிரி. ராசிக்கு முக்கியத்துவம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டுட்டு வராங்க. லக்னத்துக்கு பொறுப்பெடுத்துக்கக்கூடிய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஆகாது. அல்லது லக்ன புள்ளி ஆரம்பிக்கிற நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஆகாது. சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேலே இருக்காரோ, சந்திரன் எந்த ராசியில் ட்ராவல் பண்ணுறாரோ அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகவும் ஜென்ம ராசியாகவும் வரும். இன்னொரு சூட்சமம் அப்படிங்கிற படியில் பார்த்தீங்கன்னா, சந்திரன் நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த நட்சத்திரநாதனுடைய தசையிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். லக்னம் முக்கியம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜான ஒரு விஷயம் ராசி. இந்த ராசியில் நிறைய ரகசியங்கள் ஒளிந்திருக்கும். மனோகாரகனும் உடல் காரகனுமான சந்திரன் ஒரு விதத்தில் சம்பத்து காரகனாகவும் வருவார். சம்பாத்திய காரகன், சொத்துக்கள் காரகன், தாயாதி வர்க்கத்தை குறிக்கக்கூடியவன், உடலின் வலிமையை குறிக்கக்கூடியவன், பிரயாண காரகன், நிறைய விஷயங்கள் அவருக்கும் பொருந்தும். ஒரு தாய் சொல்லி தான் ஒரு குழந்தைக்கு தன் தகப்பன் யார் என்றே அறியும். அந்த அளவுக்கு ரகசியங்கள் காக்கும் அமைப்பும் இந்த சந்திரனுக்கும் ராசிக்கும் உண்டு. நிறைய பேர் அன்பர்களை நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசியுடைய குணத்தை தான் பளிச்சுன்னு வெளிப்படுத்துவாங்க. ராசியோட குணம் படார்னு முன்னாடி வந்து நிற்கும். லக்னத்தினுடைய குணம் கொஞ்சம் மட்டுப்படவே செய்யும். அது கொஞ்சம் மறைபொருளாகவே இருக்கும். ராசியின் குணம் அவ்வளோ ஈஸியாக அவங்களால மறைக்க முடியாதது. ராசி ரகசியங்கள் நிரம்பியது. காலபுருஷனுடைய 4ஆம் வீடான கடகம் சந்திரனுடைய வீடுங்கிறதுனால அந்த சந்திரன் ஒரு ரகசியம் நிரம்பிய கிரகம் என்பதனாலும் இந்த ராசியும் ரகசியங்கள் நிரம்பியது தான். மறைமுகமாக செயல்படும். ஒரு ஜாதகருக்கு முதுகெலும்பு போல் பின்னிருந்து செயலாற்றும் தன்மை கொண்டது. பல நிலைகளில் லக்னாதிபதியை விட ராசி அதிபதி பொறுப்பு மிக்கவராக நடந்து ஜாதகரை வழிநடத்தி செல்லும் யோகிதை கொண்டவராக இருப்பார். வாழ்வியல் முன்னேற்றங்கள், வெற்றி வாகை சூடும் அமைப்புகளையும் பல நிலைகளில் ராசி தீர்மானிச்சோம். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு 80 வயசு ஆயுசு இருக்குன்னா 40 வயசு வரை லக்னமும் 40 வயசுக்கு மேலே ராசியும் வவராக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த 40 வயது அப்படிங்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஜாதகம் வந்து செயலிழந்த நிலையில் தான் இருக்கும். படிக்கணும், குழந்தை பருவத்தை கடக்கணும், படித்து நல்லா முடித்து பெற்றவங்களுக்கு அடங்கி போயிருக்கணும். 25 வயசுக்கு அப்புறம் தான் லைஃபே ஆரம்பிக்கும். அப்போ லைஃபை இவங்க தீர்மானிக்கிற வயசு பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40லிருந்து ஒரு 65 வயசு வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை ஒரு மனிதனால் தீர்மானிக்க முடியும். அப்போ 25 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ராசியின் பவரில் ஒரு மனிதன் வழிநடத்தி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். லக்னத்தின் வலிமைப்படி பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான் வழிநடத்த முடியும். ஆனால் ராசியினுடைய வலிமை 25 ஆண்டுகள் வரைக்குமே வழிநடத்துறதுக்கு சக்தி உடையதாக இருக்கும். இங்கே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா அல்லது ராசி அதிபதி வலுவாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து வாழ்வியல் சம்பவங்கள் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிட தான் வேண்டும். லக்ன அடிப்படையில் கிடைக்கும் யோகங்களை விட சந்திர அடிப்படையில் கிடைக்கும் யோகங்களின் வலிமை சற்று மிகுதியாகவும் அதிகமாகவும் இருக்கும். சூட்சுமமாக இது வேலை செய்யும். வளர்பிறை சந்திரனாக இருப்பது, சந்திர அதியோகத்தில் கிரகங்கள் இருப்பது, சந்திர கேந்திரங்களில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுவது. இப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றார்னா ருச்சக யோகம் அற்புதமாக வேலை செய்யும். சந்திர கேந்திரத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றார்னா கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம் அற்புதமாக வேலை செய்யும். சந்திர கேந்திரத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்ற போது மாளவிகா யோகம் அற்புதமாக வேலை செய்யும்.
அதே சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருக்கும்போது சிவசக்தி யோகம்ங்கிறது மாதிரியும் அதிகார பதவிகளுக்கு வரக்கூடிய யோகிதைகளையும் நேச்சுராகவே கொடுக்கும். சந்திர கேந்திரத்தில் புதன் வலுத்த நிலையில் ஆட்சி உச்சம்ங்கிற அது அமைப்பு அடையும் போது பத்ர யோகம்னு சொல்லக்கூடிய அறிவுசார் விஷயங்களில் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும். இப்போ சந்திரனுடைய கேந்திரங்கள்லையும் இந்த அமைப்புகள் இருக்கும். லக்ன கேந்திரத்தில் ஒரு கிரகத்துக்கு நீச்ச பங்கம் கிடைக்குதோ இல்லையோ, சந்திர கேந்திரத்தில் கண்டிப்பாக நீச்ச பங்கம் கிடைச்சிடும். சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருக்க கிரகங்கள் நீச்சமழு அப்படிங்கிறதே அடைஞ்சிருந்தாலும் கூட அது நீச்ச பங்கம் அப்படிங்கிறது மாதிரி மாறிவிடும் விதிகளும் நேச்சுரலாக உண்டு. ஸோ ராசிக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு. ராசி பொறுப்புடன் செயலாற்றும் தன்மை உடையது. ராசிக்கு நிறைய ரகசியங்களும் உண்டு. ராசியின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய குணங்கள் பளிச்சென்று வெளிப்படும் தன்மை கொண்டவையாகவும் இருக்கும். இப்போ ஒருத்தர் மேச லக்னம், கடக ராசி, லக்னாதிபதி செவ்வாய் பெருசாக பவர்ஃபுல்லாக இல்லை, கண்ணியில் போய் மறைஞ்சிடுறாரு, 6ஆம் இடம், ஒரு மாதிரி பலகீனமான பகை வீடு. அங்கேருந்து லக்னத்தை 8ஆம் பார்வையாக பார்க்குறாருனாலும் கூட பலகீனப்பட்டு பார்க்குறார் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே கடக ராசி, சந்திரன் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சி வலுவோடு பவர்ஃபுல்லாக இருக்கார், வளர்விரை சந்திரன், தை மாதம் பிறந்தவர், பூச நட்சத்திரம் வச்சுக்குவோம், தை பூசம். சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம், சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம். ஆனால் லக்னாதிபதி அவ்வளோ பெரிய வலிமையில் இல்லாத ஒரு நிலைப்பாட்டிலையும் இந்த ஜாதகம் ஒரு வலிமையான ஜாதகமாக செயல்படும். ராசியின் அடிப்படையிலேயே பிறந்தது முதலாகவே வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகள்ங்கிறது கிடைக்கும். நாம் கணிக்கும் போது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி போய் 6ல் மறைஞ்சிட்டார், கடும் பகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார், அவ்வளோ பெரிய யோகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் ஜாதகம் பார்த்திங்கன்னா உயர்கல்வி முடித்து நல்ல வேலைக்கு போய் உத்தியோக வலிமையினால் முன்னிலை அடைகிறது, சொத்து சேர்க்கிறதுன்னு எல்லா பலனும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பார். அப்போ இங்கே ராசியும் பொறுப்பெடுத்து வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ராசி அதிபதியினுடைய நிலையை கணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ராசிநாதன் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஜாதகத்திற்கு மிடில் ஏஜுக்கு பிறகு ஒரு 30 வயசு 32 வயசுக்கு பிறகு இருந்தே வளர்ச்சிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுங்கிறதையும் நம்ம ஆணித்தரமாக சொல்லணும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்னம், விருச்சிக ராசி, மிதுன லக்னம் விருச்சிக ராசி, லக்னாதிபதி புதன் பெரிய அளவில் வலுப்பெறலை, ஒரு மாதிரி மீனத்தில் போய் நீச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கார். 2 கூடைய சந்திரனும் 6ஆம் இடத்துல நீச்சம். ராசிநாதனான செவ்வாய் 8ல் உச்சம். ராசி அதிபதி உச்ச வலுவோடு இருக்கார். சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் பெற்றதுனாலேயே இங்கே சந்திரனுக்கு நீச்ச பங்கம் கிடச்சிடுது. 8ஆம் இடம் அதிக வலுவோடு இருக்கிறதுனால ஜாதகர் வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியம், வளர்ச்சி, முன்னேற்றம்னு முன்னேறி போகிறாரு. இங்கே ராசியின் பவர் மேலோட்டமாக பார்த்தா லக்னாதிபதி நீச்சமாக போயிட்டான், தனாதிபதி நீச்சமாக போயிட்டான். ஆனால் அந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் உச்சம் அடைந்து அது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாகவும் இவருடைய லக்னத்திற்கு 8ஆம் இடமாகவும் அமைய பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறது, நல்ல வேலைக்கு போகிறது, ஃபாரினில் செட்டில் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்புகளில் முன்னுக்கு வராது. ஸோ ராசியினுடைய நிலைப்பாட்டையும் ராசிநாதனுடைய நிலைப்பாட்டையும் லக்னாதிபதிக்கு இணையாக கணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய ஜாதகங்கள் ராசி அடிப்படையிலே வெற்றி பெற்றதாக இருக்கும். லக்னம் வீக்காக இருக்கும், லக்னத்தில் பலகீனமான கிரகங்கள் இருக்கும், ராசி ஸ்ட்ராங்காக இருக்கும், ராசிநாதன் வலுவாக இருப்பார். டக்குன்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் முன்னேறி போயிடுவாங்க. ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பின் வயதுகளில் மிக பெரும் வெற்றியாளர்களை உருவாக்கும் தன்மை இந்த ராசிக்கு உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ ராசியின் முக்கியத்துவம் கருதி தான் ஜென்ம நட்சத்திரத்தை, சந்திரனுக்கு நின்ற நட்சத்திரத்தை தான் ஜென்ம நட்சத்திரமாக கொடுத்துருக்காங்க. அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய தசாபுத்திகளும் தீர்மானிக்கப்படுதுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக சந்திரன் வந்து வான்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்கும் ஒத்து போகிற கிரகம் இல்லை. அவர் பூமிக்கான துணைக்கோள், பூமிக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கக்கூடியவர். அப்போ பூமியில் பிறக்கிற ஜீவராசிகள் ஜாதகத்தை பார்க்கும் தகுதி உடையவர்களுக்கு சந்திரனின் முக்கியத்துவம் இன்றியமையாதது. அதனால தான் அவரை மாதுர்காரகன், மனோகாரகன், உடல் வளர்ச்சிக்காரகன்னு குறித்து வச்சுருக்காங்க. ஸோ சந்திரன் என்ற ராசியின் நிலையில் உங்கள் வாழ்வியல் ரகசியங்களும் பெருமளவுக்கு ஒளிந்திருக்கும் என்று கூறி அந்த அமைப்பும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.